அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள். இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால கேள்வி நேரம் ஆஸ் யூஷுவல். இது கொஞ்சம் நீண்ட பதிவாக இருந்தால் சனிக்கிழமை அடுத்த பகுதி தொடரும். இதுல நண்பர் கேட்டிருந்தாரு, அதை ஏன்னா 20 நிமிஷத்தை ஒன்னா போட முடியாதா, இதை 2ஆ கட் பண்ணி போடணுமா அப்படின்னு. அப்படி இல்லை, 10 நிமிஷம் அப்படின்னாலும் சனிக்கிழமையும் ஒரு பதிவு இருக்கின்றது அப்படின்னு நண்பர்கள்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி வேற எந்த ரகசியமும் இல்லை. ரைட். இன்றைக்கு முதல் கேள்வி நண்பர் ஷர்மிளா பாலமுருகன் அவர்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்க கிருஷ்ணர், அர்ஜுனன், குந்தி இவங்கெல்லாம் உறவுக்காரங்க தானே. அப்படி இருக்கச்ச இந்த திருமணத்தை இவ்வளவு ரகசியமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இன்னும் சிலரும் கேட்டிருக்காங்க. பலராமருக்கு தெரியாமல் இதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. அதெல்லாம் பின்னாடி வரும், அதை முன்னாடியே சொல்ல வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த பகுதி வரும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேள்விக்கு அதுதான் பதில். அடுத்தது நண்பர் விசால் ரமணி. இவங்க நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. முதல் கேள்வி இந்த பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்தது போல அர்ஜுனன் சுபத்திரை அப்படின்னு. இதுதான் நமது சனாதன தர்மத்துல அந்த காலத்துல நாம எந்த அளவுக்கு உயர்ந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியுது நண்பர்களே. நீங்க இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அர்ஜுனன் சன்னியாசி வேஷத்துல இந்த லதா கிரகம் அப்படின்னா அந்த கொடிகளால் அமையப்பட்ட ஒரு இடம்னு அர்த்தம். அங்க தங்கி இருக்கான். இது அந்த புறத்துல இருக்கின்ற ஒரு பகுதி. அங்க தோட்டம் நந்தவனம்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கின்ற ஒரு பகுதி. சுபத்திரை பணிவிடை செய்கிறாள். இவங்களுக்குள்ள எந்தவித பேச்சும் வந்ததாக தெரியவில்லை. எக்ஸப்ட் பணிவிடை செய்யும் போது என்ன வெறும்னா கொண்டு போயிட்டு நாங்கள் சாப்பாடு தண்ணி அப்படின்னு வச்சுட்டு வர முடியுமா, உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குற இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப நாள் இருந்திருக்கின்றனவே தவிர, முதல்ல அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த உண்டான பேச்சு அப்படின்னு சொன்னால் சுபத்திரை தான் முதல்ல அர்ஜுனன் கிட்ட கேட்குறா. நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேத்திராடனம் போயிட்டு வந்தீங்க, என்னென்ன தீர்த்தங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அர்ஜுனன் ரொம்ப சந்தோஷமாக அதையெல்லாம் விவரிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு ஏன்னா சுபத்திரைக்கு இவர்தான் அர்ஜுனனாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இதை நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. என்ன சார், அர்ஜுனன் அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு எல்லாரும் அவரை பற்றி வர்ணனை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கச்சு இவரை பார்த்த உடனே சந்தேகம் வராமல் இருக்குமா அப்படின்னு. கரெக்ட், அவர் சன்னியாசி வேஷத்தில் இருக்காரு. அதனால அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அதுவும் பூடகமாக கேள்வியை ஆரம்பிக்கின்றாள் சுபத்திரை. முதல்ல அந்த தீர்த்தங்கள் தல யாத்திரை அதை பற்றி கேட்டுட்டு அதன் பிறகு என்ன பண்றா, எங்க அத்தை குந்தியை பார்த்துருக்கீங்களா, அப்புறம் யுதிஷ்டர் அப்படின்ட்டு அதன் பிறகு அர்ஜுனனை பற்றி கேட்குறான். அப்போதான் டக்குன்னு அர்ஜுனன் சொல்கிறான், ஆமாம் அவன் அவர்களுடைய அனுமதி பெற்று சன்னியாசியாக துவாரகையில் தங்கி இருக்கின்றான், அதை தெரிஞ்சும் நீ தெரியாதது மாதிரி இருக்கியே அப்படின்னு ஓப்பனாக நான் தான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அது வரைக்கும் அர்ஜுனன் சன்னியாசியாகத்தான் இருக்கின்றான், சுபத்திரை பணிவிடை செய்து கொண்டுதான் இருக்கின்றாள். அவர்களுக்குள்ள எந்த விதமான பேச்சும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எக்ஸப்ட் மேபி இந்த தண்ணி போதுமா இல்லை பால் வேணுமா அந்த மாதிரி கேள்விகள் மட்டும்தான் இருந்திருக்கலாமே தவிர வேற எந்த விதமான பேச்சும் கிடையாது. அந்த அளவுக்கு கண்ணியத்தை காப்பாற்றி வந்திருக்கின்றான் அர்ஜுனன். இதுதான் நான் சொன்னேன், அந்த காலத்தில் நமது அந்த நெறிமுறைகள் சனாதன தர்மத்தில் உச்சத்தில் இருந்தது அப்படின்னு. அடுத்தது கவனிக்கணும். இப்போ அர்ஜுனன் தான் யாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதற்கு பிறகு சுபத்திரை என்ன பண்ணிடுறா, அவளுடைய இடத்துக்கு கட்டிலில் மயங்கி விழுந்து விடுகின்றாள். அதற்கு பிறகு அவளுக்கு தூக்கமும் வரவில்லை, அதுக்கப்புறம் சாப்பாடும் பிடிக்கவில்லை, உடல் மெலிந்து விடுகின்றது. அப்படியே சித்த சுவாதீனம் இல்லாதவள் போல கிடக்கிறாள். அவளுடைய அறையிலேயே கிடக்கிறாள். அர்ஜுனனும் அவனுடைய அந்த லதா கிரகம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கொடிகளால் ஆன அந்த இருப்பிடம், அங்கேயே இருக்கான், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றான். நாம தான் யாருன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. இதில் பாருங்க, சுபத்திரை அந்த போஜனம் கூட கொண்டு போகவில்லை. அதனால தான் கிருஷ்ணர் அதை ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு ருக்மணி கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு போஜனம் கொடுத்து விட்டு வா அந்த சன்னியாசிக்கு அப்படின்னு. அப்போ அந்த விஷயம் உண்மை தெரிந்த பிறகு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல. அப்புறம் அர்ஜுனனை பத்தி ஒரு சில பேர் அப்படி கிண்டலும் கேலியுமா பேசுறது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. தெரியாத வரைக்கும் வெறும் சன்னியாசி அது பணிவிடை செய்யும் அந்த சுபத்திரையாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தெரிஞ்ச பிறகு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. அதனால அந்த பஞ்சு நெருப்பு அப்படின்றதெல்லாம் இந்த காலத்துல சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல அந்த அளவுக்கு தர்மத்தை கடைபிடித்தார்கள். இதுதான் நண்பர் விசால் ரமணிக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும்.
அதே கேள்வியில் இன்னும் சேர்த்து கேட்டிருந்தாங்க, பலராமருக்கு தெரியாமல் நடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி மொட்டை அடித்த அர்ஜுனனுக்கு தலையில முடியே வளர்ந்துருக்காதா, அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா அப்படின்னு. ரைட்டு, மறுபடியும் மொட்டை அடித்து கொண்டிருந்திருக்கலாம், எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சன்னியாசி அப்படின்றதுனால அந்த சந்தேகம் உள்ளுக்குள்ள இருந்தது. அதை வச்சு தான் அந்த கேள்விகளை கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டால் சுபத்திரை. அடுத்தது நண்பர் கேம்பி அவர்களுடைய, இது கேள்வின்னு சொல்ல முடியாது, ஒரு நக்கலான கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் முதல் கருமாதி வரை பிராமணர்களுக்கு தானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அந்த தானம் கொடுப்பது அப்படின்றது அது கல்யாணம் ஆகட்டும், கருமாதி ஆகட்டும், தட்சிணை அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு சுபகாரியத்தையோ இல்லை மற்றதையோ நடத்தி வைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன, அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பிராமணர்களுக்கு மட்டும்தானா நம்ம காசு கொடுக்குறோம்? பந்தக்கால் நடுறவங்க, அதுக்கப்புறம் அந்த சமையல் கான்ட்ராக்டு, அந்த பூ வேலை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்னது ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்களே, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. ஆமாம், இந்த மாதிரி ஏராளமான பேருக்கு அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அதுக்கு நம்ம பதிலாக ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அது ஏங்க பிராமணர்களுக்கு கொடுக்கறது மட்டும் ஒரு கண்ணில் தெரியுது அப்படின்னு எனக்கு புரியல. சரி, அப்படி அவங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா அவங்க இல்லாமையே கல்யாணம் நடத்துங்க, இல்லை வேற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள கூப்பிடவே கூப்பிடாதீங்க. இங்கே என்ன சட்டமாக போட்டு வச்சிருக்காங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இல்லை கருமாதி பண்ணணும் அப்படின்னா பிராமணர்களை கூப்பிட்டு காரியம் செஞ்சாதான் அப்படின்னு யாரும் இங்கே சொல்லலையே. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ பிராமணனுக்கு காசு கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லலை. அப்புறம் ஏன் அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு புலம்புறதுன்னு எனக்கு புரியல. சமீபத்தில் இது மாதிரி தான் ஒரு பதிவு போட்டு புலம்பிருந்தாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவர்களுடைய உறவினர், தாயார்னு நினைக்கிறேன், அவங்க மரணம் அடைந்த போது இது மாதிரி காரியம் பண்ண வந்த பிராமணர்கள் அவ்வளோ காசு கேட்டாங்க, இப்படிலாம் இருந்தா என்ன ஏது அப்படின்னு. கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இப்போதான் புரியுது ஏன் மற்றவங்கள்லாம் அந்த தொழிலுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவர்களுடைய கருத்தாக இருந்தது. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏங்க இது நடந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நம்பர் 1. நம்பர் 2, யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? என்ன மாதிரியாக தான் கேட்டிருந்தாங்க. யாரும் உங்களை பிராமணர்களை வச்சு காரியம் பண்ணு அப்படின்னு சொல்லலைல்ல. நீங்கள் தானே அவங்கள கூப்பிட்டு காரியம் பண்ணுன்னு சொன்னீங்க. அப்போ இஷ்டம் இருந்தால், அந்த பணம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்தால், வசதி இருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் காரியம் பண்ணிட்டு போங்க. இல்லைனா இதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, எங்களுக்கு இது நம்பிக்கையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இஷ்டமோ இல்லை யாரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே டகால்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்துருச்சு. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, ஆனாலும் சொந்தக்காரங்களுடைய கம்பல்ஷன் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் இப்படி தான் சொல்லிட்டு திரியிறாங்க. அதாவது ஜாதி இல்லை, ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அவங்க வீடுகளில் அவங்க பசங்க திருமணம் அப்படின்னா அதே ஜாதியில் தான் பொண்ணு பிள்ளை எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அது எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்க, ஆனால் சொந்தக்காரங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையில், கல்யாண பத்திரிகையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விதமான ஒரு அழைப்பு இதழாக இருக்கட்டும், அதில் ஜாதி பேரோட பேரை போடுவாங்க. கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க, அவங்க அந்த பத்திரிகையில் இது மாதிரி அடிச்சிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் கேட்குறேன், அப்போ பத்திரிகையில் பேர் அடிக்கும்போது நம்மளுடைய இன்ஷியலை தப்பாக போட்டிருந்தாலோ, இல்லை ஒரு சில பேர் இந்த பட்ட பெயர்கள்லாம் இருக்கும் அதை தப்பாக போட்டிருந்தாலோ, இன்னும் சில பேர் இந்த டிகிரியை விட்டுருந்தாலோ சும்மா விட்டுருவோமா? இந்த க்ஷணம் நீ அந்த பத்திரிகையை மாற்றி அடித்தானோ அப்படின்னு தகராறு பண்ணுவோம்ல, அதனால் ஜாதி பேர் போட்டால் மட்டும் அவங்க போட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சால்ஜாப்பு சொல்கிறோம் அப்படின்னு புரியல. இவ்வளோ பேசுகிறவங்க தான் அவங்க வீட்டில் யாராவது யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ பூணூல் அடிந்த பிராமணர்களை கூப்பிட்டு தானே யாகம் பண்ணுறீங்க. அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் விசேஷம் அப்படின்னும் போது பூணூல் அணிந்த பிராமணர்களை கூப்பிட்டு தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் அப்போ மற்றவங்களை கூப்பிட்டு பண்ண வேண்டியது தானே? அப்போ அந்த பகுத்தறிவு எங்கே போச்சு? உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பண்ணுங்கள், இல்லாட்டா கூப்பிடாதீங்க. யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை, கம்பல் பண்ணலை. ஆனால் வெளியில் இந்த மாதிரிலாம் பகுத்தறிவு வேஷம் போட்டுட்டு நம்ம வீட்டு விசேஷம் அப்படின்னா இல்லை இருக்கிறதுலேயே நல்லா ஈரா பார்த்து கூப்பிடுங்க, இந்த மாதிரி பண்ணி போட்டு சொந்தக்காரங்க மேலே பழிய போட்டு தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரியான பகுத்தறிவு பல்லிழித்து பலகாலமானது. அடுத்தது நண்பர் கேம்பி அவர்களுடைய கமெண்ட் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, மெஷின்ஸ் இன் த போட் ஷிப், அந்த காலத்திலேயே டெக்னாலஜி. இது சர்காஸ்டிக், அதாவது நக்கலான கமெண்ட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். சரி, அந்த
கும்பகோணம் பதிப்பில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, எந்திரங்கள் பூட்டப்பட்ட அப்படின்னு. அப்போ எந்திரங்கள் அப்படின்னா எந்திரம்னா மிஷின் தான், வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. அப்போ மகாபாரதத்தில் எந்திரங்கள் பூட்டப்பட்ட அப்படின்னு சொன்னா அதை பார்த்து எள்ளி நகையாடுவதும், 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கு இரும்பு உருக்கும் டெக்னாலஜி இருந்தது அப்படின்னு சொன்னா காலரை தூக்கி விட்டு கொள்வதும் தான் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்துட்டு போங்க. அந்த மாதிரி பகுத்தறிவு எனக்கு வேண்டாம். அடுத்தது அபூர்வஸ்ரீ அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் இது மாதிரி அர்ஜுனன் சன்னியாசி வேஷத்தில் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா, இது இன்னும் சில பேர் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த காலத்திலேயே சன்னியாசி வேஷம் போட்டு ஏமாத்துவது அப்படின்ற கமெண்ட்டும் இன்னொன்று இருக்கு. அந்த மாதிரி தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் சன்னியாசி வேஷம் தரிப்பது எதற்காக அப்படின்றது நம்ம முதல்லயே பார்த்தோம். யாருக்கும் தெரியாமல் கிருஷ்ணனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த சன்னியாசி வேஷம் போடுவதற்கான முதல் காரணமாக இருந்தது. அப்போ கிருஷ்ணருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னா, அதுலயும் யாருக்கும் தெரியாமல் அவர்களது கிரகத்தில் நுழைந்து அப்படின்னு. இப்போ அர்ஜுனன் வரார் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி வேண்டாம், யாருக்கும் தெரியாமல் அங்கு போகணும், கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சன்னியாசி வேஷம் போட்டது. ஆனா அந்த வேஷத்தோடு அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணரே நேர இங்கே வந்து விடுகின்றார். அதனால அந்த மற்றவங்களுக்கு தெரியாம அரண்மனைக்குள்ள நுழைவது அப்படின்றதுக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. சரிங்க, அப்ப கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் பேசுறாரு, இந்த மாதிரி உனக்கு விருப்பம் இருந்தால் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் ஏன் சன்னியாசி வேஷத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இங்கதான் மறுபடியும் நம்ம சனாதன தர்மத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருந்தோம் அப்படின்றத நான் பார்க்கிறேன். இப்போ கிருஷ்ணர் சரி அப்படின்னு சம்மதம் கொடுத்த பிறகும் ஏன் அர்ஜுனன் அந்த சன்னியாசி வேஷத்துல அங்க வரான் அப்படின்னா, சுபத்ரைக்கு அவன் மேல விருப்பம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி இந்த ஆணாதிக்க சமுதாயமா இன்னைக்கு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி இருந்திருந்தால் ரைட்டு, அவங்க அண்ணாவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பொண்ணு கேட்டிருக்க மாட்டானா? அப்படி இல்லாட்டா காந்தர்வ விவாகம் அப்படின்னு அதை செஞ்சிருக்க மாட்டானா? செய்யலை. ஏன்னா நான் மட்டும் விருப்பப்பட்டா போதாது, அந்த பெண்ணுக்கும் என் மேல் விருப்பம் இருக்க வேண்டும், அப்போதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அதே சன்னியாசி வேஷத்துல அர்ஜுனன் அந்த அரண்மனைக்குள்ள அந்த புறத்துக்குள்ள போகிறான். இதுல இருந்தே தெரியுது பெண்களுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை கொடுத்திருந்தார்கள், அவர்களுடைய கருத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருந்தாங்க அந்த காலத்துல அப்படின்னு. உதாரணத்துக்கு பீஷ்மர் அவர் என்ன பண்றாரு, விசித்திர வீரியனுக்காக இவர் போறாரு சுயம்வரத்துக்கு. அங்க போயிட்டு அம்பை, அம்பிகா, அம்பாலிகா இந்த 3 பேரையும் மற்ற ராஜாக்கள் எல்லாரையும் சண்டை போட்டு தேர்ல கூட்டிட்டு வராரு. இங்க வந்த உடனே அம்பை என்ன சொல்றா, நான் சால்வனை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விசித்திர வீரியன் கிட்ட அவர் சொல்றாரு. ஏன்னா இவர் கூட்டிட்டு வந்தாலும் விசித்திர வீரியனுக்காகத்தான் கல்யாணம் அப்படின்னு அப்ப 3 பேர் வராங்க, அவன் காத்துட்டு இருப்பாரு. விசித்திர வீரியன் கிட்ட சொல்லும் போது, ஆஹா வேறு ஒருவனை விரும்பி விட்டால் அப்ப அவகிட்டயே கொண்டு போய் விட்டுருங்கோ. இதே ஆணாதிக்க சமுதாயமா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்திருக்க முடியுமா? எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது இல்லையா? இதனால தான் மகாபாரத வீட்டில் வச்சுக்காதீங்க, அதை படிக்காதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய நம்ம தலையில மிளகா அரைக்கிற வேலையெல்லாம் நடக்காது இல்லையா? இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்தியே நமது பாரம்பரியத்தின் மேல நமக்கே ஒரு பிடிப்பு இல்லாம பண்ணிவிட்டாங்க. அதனால இம்மாரல் அப்படின்னு இன்னைக்கு யாராவது அர்ஜுனனுடைய ஆக்டிவிட்டிஸை பத்தி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, மகாபாரதத்தை, அதுவும் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அண்டு அந்த ஒரிஜினலுக்கு நிகரான மொழிபெயர்ப்பு, இதை படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவர்களுடைய சந்தேகம் எல்லாம் அண்டு செய்யப்படும் அப்படின்னு நான் நம்புறேன்.